Dr. A. Murthy, former Vice Chancellor, Tamil Nadu Physical Education and Sports University. தற்பொழுது ஸ்ரீ பாலாஜி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டலில் டைரக்டர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெடிசன் அண்ட் யோகா மெடிக்கல் காலேஜுக்கு யோகா ஸ்போர்ட்ஸ் மெடிசன் இந்த ரெண்டையுமே எடுத்துகிட்டு இருக்கு. இன்டர்ன்ஷிப் கம்பல்சரி என்எம்சி கொண்டு வந்தது. இப்போ மிஸ்டர் சபாபதி கொடுக்கறதுனால அவர் நிறைய பேர்த்துக்கு அவார்டு கொடுக்குறாரு. அந்த அவார்டில் பெஸ்ட் டீச்சர்ஸ் அவார்டு ரொம்ப முக்கியமானது ஃபிசிக்கல் எஜுகேஷன், ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட்டு அண்ட் ரிலேட்டட் ஃபீல்டு யோகா இதில் எல்லாம் கொடுத்துருக்காரு. இது ஒரு பெரிய இதுதான். என்ன டீச்சர்ஸ் அவார்டு ராதாகிருஷ்ணன் அவார்டு கொடுக்கறது பெரிய ஒரு இது. அவர் சபாபதி இதை ரொம்ப நாள் செஞ்சிட்ருக்கிறாரு. அவர் ஆட்சியில் ரொம்ப புகழ்பெற்றவர் தான். எல்லா குழந்தைகளுக்கும் நல்லா சொல்லி கொடுத்துட்ருக்கிறாரு. இருந்தாலும் அவரை நாம் நல்லா ஊக்குவிக்கிறதுக்காகத்தான் இந்த ஃபங்க்ஷன். நீங்கள் சொன்ன மாதிரி இத்தனை பேர்த்துக்கு 20 பேர்த்துக்கு அவார்டு கொடுத்தாச்சு. அதனால் இதில் என்ன வரணும் அப்படின்னு இந்த அவார்டுனால சின்ன பிள்ளைகள் எல்லாம் பின்னால் நல்லா முன்னுக்கு வரணும். நம்ம பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து இப்போ வர வர ஸ்போர்ட்ஸ் கம்மியாகவே இருந்துட்டு இருக்குது. அதை ஊக்குவிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி அவார்டு கொடுக்குறது. டீச்சர்ஸுக்கு கொடுத்தா தானுங்க பசங்களாம் நல்லா வருவாங்க. அதனால் அப்படி கொடுத்ததுனால இது நம்ம அப்ரிசியேட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடத்தி குழந்தைகளுக்கு முன்னால் கொடுக்கறது தான் பெருசு. இது பெரியவங்களாம் இருந்தாங்கன்னா அதெல்லாம் அவங்க ஒன்றுக்கு வரமாட்டாங்க. இந்த சின்ன குழந்தைங்க பின்னாலே நம்ம நாட்டையும் காக்கணும், நம்ம இந்தியாவுக்கு ஒரு பெருமை சேர்த்து கொடுக்கணும், பர்டிகுலர் தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்து கொடுக்கணும். தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்து கொடுக்கணும். இந்த மாதிரி அவார்டு கொடுத்தா தான் பெரியவங்களுக்கு கொடுக்குற போது நாமளும் இந்த அவார்டு வாங்கணும். என்ன வரும், எப்படி வாங்கணும், நல்லா அச்சீவ்மெண்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளாக நான் நல்லா பேஸ்கெட் பாலில் அந்த காலத்திலே கேப்டன் பண்ணதை அந்த மாதிரி இந்த பிள்ளைகளுக்கு நாம் சொன்னோம்னா இப்படி அவார்டெல்லாம் இதுக்கு தான் கொடுக்குறோம் அவங்களுக்கு சொல்கிற போது அவன் என்ன ஆகு, நாமளும் வரணும், ஒரு ஸ்போர்ட்ஸில் முன்னுக்கு வரணும், யோகாவிலையும் முன்னுக்கு வரணும். யோகா ஹெல்த்துக்கு நல்லது. இப்போ ஏன் மெடிக்கல் காலேஜை கம்பல்சரி பண்ணியிருக்கிறாங்க? என்ட்ரன்ஸுக்கு MBBS முடிச்சோடனே 1 வருஷம் படிக்கிற போது யோகா கம்பல்சரியாக படித்தாகணும். ஏன் படிக்கிறாங்க? அவங்க பேஷண்ட்டுக்கு மெடிசனும் வேணும், அதே சமயத்தில் அதை ரீஹபிலிட் பண்ணுறதுக்கு யோகாவும் வேணும். குழந்தைகளுக்கு நீங்கள் யோகானா உட்கார மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணணும், ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி கொடுத்தா தான் இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் போகும், படிக்கிறது நல்லா படிப்பாங்க. எல்லாம் சொல்லுவாங்க ஸ்போர்ட்ஸில் போகணும். இல்லை, நான் நல்லா ஸ்போர்ட்ஸ் மேன் தான் படித்து இன்னைக்கு விலைங்களை எத்தனை படிச்சிருக்கிற PhD முடித்து, ஸ்போர்ட்ஸ் மெடிசன் முடித்து, ஃபிசியோதெரப்பி முடித்து, எல்லாமே நிறைய பண்ணியிருக்கிறேன். ஃபிசியாலஜி முடிச்சு இப்போ மெடிக்கல் காலேஜில் இருக்கேன். ஈஸியாக இருந்துட்டு, டீனாக இருந்துட்டு, இதெல்லாம் இருந்துட்டு இப்போ இருக்கிறேன். இதுதான். வேறு ஏதாவது கேட்குறதுன்னா நீங்கள் கேளுங்க. நான் இருந்த போதுங்க எங்களுக்கெல்லாம் நான் விளையாடுற போது ஷூ கிடையாது. ஆக்சுவலாக ஃபேர் ஃபுட்டட் தான் விளையாடினோம். ஃபேர் ஃபுட்டட்டாக விளையாடி நாங்கள் வந்தோம். அப்படி அப்போ இருக்கிற போது நான் MP மத்திய பிரதேசத்தில் ஸ்டேட்டுக்கு விளையாடுற போது என்னாச்சுனாங்க, ஒரு ஃபாரினர் என்னுடைய விளையாட்டை பார்த்து அவர் ஒரு ஷூ ப்ரெசன்ட் பண்ணார். அந்த ஷூ தான் விளையாட போனேன். நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நவகோடி இவங்கெல்லாம் பெரிய அப்போ நான் லட்சுமி கிளப்லையெல்லாம் போய் விளையாடி இருக்கிறேன். ஸ்கூல் டேஸ்லாம் ஸ்கூல்லேருந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணேன். நவநீத கிருஷ்ணன்ட்டு எங்கள் கோச், அவர் தான் என்னை இந்த அளவு கொண்டு வந்தார். நான் அவர் சாகும் வரையில் நான் காரைக்குடியில் டீனாக இருக்கிற போது, ப்ரொஃபஸர் ஹெட்டாக இருக்கிற போது கூட அவர் வருவார். ஏன்னா பேஸ்கெட் பால்லாம் அவர் உயிர், கல்யாணமே முடிக்காமல் டிவோட் பண்ணவர். எத்தனையோ பேர்த்த ப்ரொடியூஸ் பண்ணார் அவருக்காக. அதே மாதிரி இந்த குழந்தைகள்லாம் டாக்டர் AM மூர்த்தி. நாங்கள் சதீஷ் பாலாஜி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரியிலேருந்து வரோங்க, மாதனங்குப்பம். இந்த அவார்டு எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. என்னுடைய குழந்தைங்க அத்தனை பேர், ஒரு 1000 பிள்ளைங்களுக்கு நான் யோகா கிளாஸ் எடுத்துட்ருக்கேன். இந்த ஃபீல்டில் ஒரு 10 வருஷமாக நான் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன் சார். இந்த அவார்டு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸ்கூலுக்குமே நாங்கள் பெருமை சேர்த்துருக்கோம். சபாபதி தாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். I'm Dr. P. Vanithamani, Associate Professor in the Department of Physical Education from Avinash Lingam Institute, Coimbatore. ஸோ இந்த அவார்டு எங்களுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ண சொன்னாங்க. பண்ணும்பொழுது நாங்கள் அப்புறம் எங்களோட க்ரெடென்ஷியல்ஸ் எல்லாமே வச்சு நாங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ அப்ளை பண்ணதுக்கப்புறம் எங்களுக்கு இது செலக்ட் பண்ணி அவார்டு செலக்ட் ஆயிருக்கோம் அப்படின்னு கேட்டது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. ஸோ திஸ் இஸ் the 3rd award for me. ஸோ இந்த அவார்டு கிடைச்ச, அதாவது பதஞ்சலி ரிசர்ச் சென்டர் இந்த அவார்டை பண்ணியிருக்காங்க, ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால யோகா எல்லா இடத்துக்கும் ரொம்ப நல்லா ரீச் ஆகும் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, நாங்கள் ஏற்கனவே எங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு யோகா சொல்லி கொடுத்து எல்லாத்தையும் அவங்கள ஒரு நல்ல ஒரு யோகா டீச்சராக அனுப்பிட்டு இருக்கோம்.
ஸோ இது வந்து இன்னும் எங்களை மோட்டிவேட் பண்ணி எங்களை வந்து நல்ல ஒரு யோகா டீச்சர்ஸையும் நல்ல ஒரு ஃபிசிக்கல் எஜுகேஷனிஸ்டையும் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஸோ நான் இப்போ வந்து கிருதஸ்ரீ அவார்டு எக்ஸலன்ஸ் இன் ஃபிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அவார்டு வாங்கியிருக்கேன் நான். இது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. தேங்க்யூ. வணக்கம், என் பேர் அகிலாண்டேஸ்வரி. ஐ எம் கமிங் ஃப்ரம் கோயம்புத்தூர். ஐ எம் ஒர்க்கிங் as an assistant professor at the Department of Physical Education, Avinash Lingam College. So I feel very proud to receive the award Excellence in Physical Education and Sports, and my sincere gratitude to Patanjali College of Yoga and Research Center for organizing such a great event, for making us to be very proud. Thank you so much. Vanakkam, I am Dr. Glory, working as an assistant professor in the Department of Physical Education, Avinash Lingam University, for the past 17 years. This is a great, I'm humbled and honored to receive this award from Patanjali College of Yoga. Enikume teachers தான் லேடரா இருப்பாங்க, ஆனா awards like this is a ladder to a teacher. So this is my second award in this field. Earlier I received the Best Researcher Award. So in the Teachers Day la Best Teacher Award வாங்குறது ரொம்ப சந்தோஷம். Thanks to Patanjali College of Yoga. Thank you. Hi, this is Vaishnavi. I am working here in Velamal School. I have 15 years of experience. So already I have got 2 awards, a Best Teacher Award. This is my 3rd award. I am really proud of this moment. Thank you a lot. டீச்சர் சத்தியமூர்த்தி. நான் திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து வரேன். கடந்த 12-13 வருடங்களாக நான் சபாபதி கூட இந்த யோகா போட்டியில் கலந்து கொண்டு பல வகையான முதல் பரிசை வென்றுள்ளேன். இன்றைக்கு நடக்கின்ற ஆசிரியர் தின விழா போட்டியில் பள்ளி மாணவர்கள் சிறப்பாக யோகாசனம் செய்து சிறந்த அச்சீவ்மெண்ட் சாம்பியன் அவார்டு பெற்றிருந்தார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆசிரியர் தினத்தில் சபாபதி சார் அனைவரையும் ஊக்கப்படுத்தும் வகையில் அனைவர்களுக்கும் நல்ல ஒரு சான்றிதழும் கேடையும் கொடுத்து மகிழ்ச்சி வந்தது. ஒட்டுமொத்தமாக அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இது தொடர்ந்து செய்ய வேண்டும். இது மக்களுக்கு பரவி எல்லோரும் யோகாசனம் செய்து உடல் ஆரோக்கியத்துடன் இருக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம், நான் எம் குமார், ஒரு சமூக ஆர்வலர், வரலாற்றாளர். தற்போது தொலைக்காட்சிகளில் விவாதங்களில் தினமும் என்னை பார்க்க முடியும். தேசத்தின் நன்மை கருதி, தேசத்திற்காக, தேச மக்களுக்காக நல்ல விஷயங்களை எடுத்துச் சொல்வதை நான் என் குறிக்கோளாக கொண்டு இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அது தவிர மகாத்மா காந்தியினுடைய செயலாளர் திரு வி கல்யாணம், கடைசி செக்ரட்டரி வி கல்யாணம் அவர்களோடு நான் 15 ஆண்டு காலம் அவர்களை பராமரித்து அவருக்கு உறுதுணையாக இருந்தேன். அவர் 100வது வயதிலே 2022 கொரோனா டைமில் அவர் தவறிவிட்டார். அவருக்குரிய எல்லா இறுதி காரியங்களெல்லாம் செய்து அவருடைய நினைவில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் இந்திய வரலாற்றை எழுதியிருக்கிறேன். இந்தியாவினுடைய ஒரிஜினாலிட்டியை காப்பாற்றுவதற்கு என்னால் ஆண்ட முயற்சியை செய்ய வேண்டும் என்பதற்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். இந்த யோக கலையை பொறுத்தவரை நானும் திரு கல்யாணம் அவர்களும் 2011 என்று நினைக்கிறேன் நேரு ஸ்டேடியத்திலே கலந்து கொண்டோம். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் அங்கே வந்திருந்தார்கள். அன்னைக்கு அது ரொம்ப நல்ல மிஸ்டர் சபாபதி அவர்கள் இதை ரொம்ப இனிஷியேட் எடுத்து நடத்தினார்கள். அவருடைய தொண்டு சிறக்க, அவர்களுடைய பணி சிறப்பாக வெற்றி பெற குழந்தைகள், சென்னை நகரத்தில் இருக்கிற அத்தனை மாணவ குழந்தைகளும் அவரோடு கனெக்டிவிட்டியை ஏற்படுத்தி கொண்டு இந்த யோக கலையை நான் எல்லோருக்கும் தெரிந்திருக்கக்கூடிய அளவுக்கு அவர் தயாராக இருக்கிறார். குழந்தைகளை தயார்படுத்தி அவருடன் கோஆர்டினேட் பண்ணி என்றால் எல்லா குழந்தைகளுக்கும் சிறு வயசிலேயே யோக கலைகளை மிக அழகாக தெளிவாக கற்றுக் கொடுத்து விடுவார். அதன் பிறகு அவர்கள் வாழ்நாள் முழுக்க ஒவ்வொரு குழந்தைகளும் பல ஆயிரம் பேரை தயார் பண்ணி விடுவார்கள். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அந்த வகையிலே திரு சபாபதி குழுவினர் மற்ற ஆசிரியர் பெருமக்கள் யோக கலையை ஒரு கடமையாகவும் ஒரு முக்கியமான பணியாகவும் அதில் இருக்கிற மகிழ்ச்சியையும் அவர்கள் தெரிந்து கொண்டு குழந்தைகளுக்கு யோக கலைகளை கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறார்கள். அந்த கலைகளை எல்லோருக்கும் தெரியப்படுத்த ஒரு சில ஆண்டுகளில் நமது பாரத பிரதமர் இதை உலக அரங்கில் கொண்டு போய் சென்று விட்டார். உலகம் முழுக்க இன்னைக்கு
நான் கடந்த ஆண்டு வெளிநாட்டில் இருந்தேன். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன் வெளிநாட்டில் இருந்தேன். 1 வருடம் வெளிநாட்டில் இருந்தேன். எல்லா நாடுகளிலும் குழந்தைகள் இந்த யோக கலையை கற்பதற்கு முயற்சி எடுக்கப்பட்டு வருகிறது. பெரியவர்களும் அங்கங்கே குழுக்காக செயல்பட்டு இந்த யோக கலைகளை செய்து கொண்டு வருகிறார்கள். காரணம், அவர்களுக்கு உணர ஆரம்பித்து விட்டார்கள். யோக கலையை கற்றதனால், யோக கலையை பயிற்சி எடுப்பதனால் அவர்களுக்கு உடலுக்குள் என்னென்ன மாற்றங்கள் நிகழ்கிறது, அது எவ்வளவு நல்லது என்பதை அவர்கள் உணர்ந்து விட்டார்கள். தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஆசிரியருக்காக பெஸ்ட் டீச்சர்ஸ் அவார்டு இந்த பதஞ்சலி காலேஜ் ஆஃப் யோகா அண்ட் ரிசர்ச் சென்டர் கிட்டத்தட்ட 2006 முதல் இன்று வரை அது சிறப்பாக நடத்தி கொண்டு இருக்கிறது. இதற்கு தமிழகத்தில் சேர்ந்த ஒரு 36 ஆசிரியர்களுக்கு ஒரு சிறந்த ஆசிரியருக்கான ஒரு விருது ஃபார்மர் வைஸ் சான்சலர் திரு மூர்த்தி ஐயா அவர்கள் கையால் இதை வழங்கினது மிக பெருமையாக கருதுகிறோம். இது ஒவ்வொரு துறையிலும், விளையாட்டுத்துறையாக இருந்தாலும் சரி, மற்றும் கல்வித்துறைகளாக இருந்தாலும் சரி, ஸோ ஒவ்வொரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு மற்ற கலைத்துறையில் உள்ள ஆசிரியர்களுக்கும் அவர்கள் திறமைக்கு தகுந்த மாதிரியான ஒரு சிறந்த ஒரு ஆசிரியர் விருது வழங்கியது மிக பெருமையாக கருதுகிறேன் சார். யோகா பார்த்தீங்கன்னா வளர்ச்சி அடைஞ்சிருக்கா இல்லை கம்மியாயிட்டு? இது ஒரு இந்தியாவினுடைய பாரம்பரிய கலை யோக கலை. இது ஆதி காலத்தில் ஒன்லி குருகுல கல்வியாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆசிரியர் மட்டும் படிச்சுட்டாங்க. இப்போது இந்தியா மட்டும் இல்லை, உலக நாடுகள் அனைவரும் பயிலக்கூடிய ஒரு வகையான இப்போ யோகா துறை முன்னேறிக்கிறது. இது ஒரு வளர்ச்சியை நோக்கி கொண்டு போயிட்டுருக்கு சார். இதனுக்கு உதாரணம் சொன்னால் போனால், உலக நாடுகளே யோக தினத்தை கொண்டாடும் ஒரு விழாவாக இதை கருதப்படுகிறது சார். ஆன்மீகத்துல பாத்தீங்கன்னா கடைசியில இந்த முக்தி நிலை அடைகிறாங்க சார். அது இந்த யோகாவுக்கும் அதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கு? இருக்கு சார். யோகாவில் ஒரு 8 நிலை இருக்குது சார். யாமா, நியாமா, ஆசனா, பிராணாயாமா, பிரத்யாகாரா, தாரணா, தியானா, சமாதி அப்படிங்கிறது ஒரு 8வது நிலையை சொல்லுவாங்க. அது எப்படின்னா, இறைவனோட ஐக்கியமாகிறது, ஒரு ஜீவ ஜமாதி ஆகக்கூடிய ஒரு நிலையை சொல்றாங்க. பட் அதுக்கு அந்த நிலைக்கு பக்குவப்படணும். மனிதர்கள் பக்குவப்பட்டால் மட்டும்தான் அந்த நிலையை போக முடியும். யோகா படிக்கிற எல்லாருமே சமாதி நிலையை அடைய முடியும் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. அதுவும் பண்ணவும் முடியாது. ஸோ அதுக்கு உடலும் உள்ளமும் ஆன்மாவும் ஒருங்கிணைத்தால் மட்டுமே அந்த நிலையை அடைய முடியும். ஸோ அது யோக கலைக்கு ஒரு 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 வரப்பிரசாதம் மாதிரி. அது மூலியமாக அவங்க என்ன பண்ணலாங்க, ஒரு முக்தி நிலையை அடையிறதுக்கு இந்த யோகா மார்க்கம் ஒரு வழிகாட்டியாக, இறைவனை அடைவதற்கு ஒரு வழிகாட்டியாக இது அமைகிறது சார். யோகா பயிற்சியில பார்த்தீங்கன்னா ஏதாவது சீக்ரெட், ஒவ்வொரு கராட்டால ஒரு மாஸ்டர் சீக்ரெட் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இந்த யோகாவுக்கு ஏதாவது சீக்ரெட் இருக்கா? இதில் சீக்ரெட் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாதுல்ல. இது ஒரு 3 டைப்பாக பிரிக்கிறாங்க. உடல் சார்ந்தது, உள்ளம் சார்ந்தது, ஆன்மா சார்ந்த ஒரு நிலையை 8 நிலையாக பிரிக்கிறாங்க பதஞ்சலி. ஸோ ஒவ்வொரு நிலையை அடையும் போது அதுக்குன்னு ஒரு சிறந்த பயிற்றுனரோ, ஒரு சிறந்த ஒரு வல்லுநர் மூலியமா பயிற்றினா அந்த நிலையை முழுமையாக நம்ம அடையலாம் சார். இப்போ உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் பயிற்சி பெற்றுட்டு இருக்காங்க? இதில் யோகா பார்த்தீங்கன்னா, நான் என்னோட தந்தை எனக்கு யோகா டீச்சராக இருந்தாங்க. ஸோ நான் 6 வயசுலேருந்து டில் நவ் வரைக்கும் நான் யோகா பண்ணிட்டு இருக்கேன். அரௌண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4000 ஸ்டூடெண்ட்டுக்கு மேலே நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா தமிழகத்திலே முதலாக HGFIல மெடல் பண்ணது என்னோட ஸ்டூடெண்ட்டு அப்படிங்கிறது பெருமையாக நான் கருதி கொள்கிறேன் சார். நீங்க யோகால வரும்போது உங்களுக்கு குருவா இருந்து வழி நடத்துறது யாரு? எனக்கு நிறைய ஸ்டேஜ்ல இருக்கிறாங்க. முதல் குருவாக என்னோட தந்தையை சொல்லலாம். 2வது ஒரு பள்ளி லெவலில் வரும்போது எனக்கு மாரியப்பன் சார் சொல்லலாம். நான் கல்லூரி பயின்று போகும்போது எனக்கு வழிகாட்டியாக இருந்தது டாக்டர் இளங்கோவன் சார் எனக்கு யோகா குருவாக இருக்கிறார் சார். சந்திரசேகரன் சார் எனக்கு ஆல் இண்டியா யூனிவர்சிட்டிக்கு கலந்து கொள்வதற்கு அவர் எனக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறார். ஸோ ஒவ்வொரு நிலையிலும் எனக்கு ஒவ்வொரு ஆசனங்கள் இருக்கிறாங்க சார். இப்போ உங்ககிட்ட யாராவது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க ரத்ன சபாபதி சார் கிட்ட பயிற்சி பெறணும் அப்படின்னா எப்படி உங்களுக்கு தொடர்பு? வெப்சைட் மூலமாக போகலாம். www.patanjalicollegeofyoga.com பண்ணலாம். அது மூலியமா இதை ரிஜிஸ்டர் பண்ணி பண்ணலாம் சார். தேங்க்யூ வெரி மச் சார்.